தமிழுக்கும் தாய்மண்ணுக்கும் வணக்கம். எனக்காக ஊக்கம் அளித்து வருகிற அனைத்து இனிய உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து தீபாவளி நாள். தீபாவளி நாளுக்காக நாங்கள் வெளிக்கிட்டு இருக்கிறோம். எப்படி இருக்குது ஒவ்வொரு நகர பகுதிகளும் தீபாவளி அன்று யாழ்ப்பாணத்தில் கொண்டாட்டம்னு பார்க்கலாம். இப்போ வந்து நாங்கள் சுண்ணாம் சந்தி பகுதியை கடந்து கொண்டிருக்கிறோம். கடையில் பார்க்கவே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு சுண்ணாமன்னு சொல்லி. அனௌன்சிங் போய்கொண்டிருக்கு. அந்தண்டும் வந்து எடுக்கிறார்கள் இருப்பினும் தானே அவையோட அமளி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். சந்தியாவில் வந்து இங்கே ஹேகேஸ் ரோட்டுக்கு திரும்பியாச்சு. சனம் இப்போ இன்றைக்கு முக்கிய வேலையாக இப்போ செய்தோன்னு தெரியும், கோயிலுக்கு போகிறது தான். தீபாவளி தொடர்பான எங்களுக்கு தெரிஞ்ச கருத்தொன்றுக்கு நரகாசுர வதம் என்று சொல்லி இலங்கையில் இருக்கிற தமிழர்கள் கொண்டாடுறேன்னு சொன்னால் புத்தாடை அணிந்து ஏற்கனவே பலகாரங்கள் செய்து அரப்பு வைத்து நீராடணுமன்ற வழக்கம், அந்த வழக்கம் அருகி வந்துட்டுது. எண்ணெய் வைத்து அரப்பு வைத்து நீராடி கோயில்களுக்கு சென்று வருவார்கள். அதை விட பட்சணம் சாப்பிட்டு உறவினர்கள் வீட்டுக்கு சென்று வருவது வழக்கம். இதை வந்து வட இந்தியாவில் தசரான்னு சொல்லி நரகாசுர வதம் எல்லாம் பெரிய அளவில் கொளுத்தி பட்டாசு எல்லாம் வெடித்து பெரிய அளவில் கொண்டாடுவாங்க. நீங்களும் வீடியோ அதெல்லாம் பார்த்துருப்பீங்கள் என்று சொல்லி நினைக்கிறேன். ஆனால் உண்மையான நரகாசுர வதமா அல்லது தீபாவளி தொடர்பாக உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம். என்ன மாதிரி கொண்டாடுகிறார்கள், வேறு ஏதாவது கொண்டாடுற முறை இருக்கான்னு சொல்லி. இந்த கோயிலுக்கு போய் வரதை தவிர கோயிலுக்கு போய் வந்து இறைச்சி சாப்பிட்றார்கள், போகாமல் ஆடு அடித்து சாப்பிட்றார்கள், இப்படி பல வகையாக இருக்கிறார்கள். நாங்கள் அடுத்ததான் மருதனாமட சந்தைக்கு கிட்ட போய்க்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். சுண்ணாத்தின நெருக்கம் இப்போ முடிச்சுது. மருதனாமட சந்தையை நாங்கள் இப்போ வந்து சேர்ந்துட்டோம். ஆஞ்சநேயர் கதாயுதத்தோடு உங்களுக்கு தெரிஞ்சு கொண்டிருக்கிறாருன்னு சொல்லி நினைக்கிறேன். இது ஆஞ்சநேயர்கிட்ட சொந்தம். இது வந்து பல வருடங்களுக்கு முன்னர் நாங்கள் ஒரு ஏலவல் படிக்க தொடங்குற காலத்துக்கு முதல்னு சொல்லி நினைக்கிறேன். சிலையெல்லாம் பெரிய ஊர்வலமாக கொண்டாந்து கட்டப்பட்ட கோயில் உண்டு. மருதனாமடம் வந்து இப்போ விருத்தி அடைந்து வருகிற ஒரு நகரப்பகுதி. அதில் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். தீபாவளியாக நாட்டு இருக்கக்கூடிய கொண்டாட்டம் நேற்று தான் உண்மையாக களை கட்டி இருக்கும். நாங்கள் தீபாவளிக்கு முதல் நாள் வந்திருந்தோம் யாழ்ப்பாணத்துக்கு. அப்போ வந்து இரவு 7:30 ஆயிடுச்சுது வந்து சேர. அதாலே எடுக்க முடியலை. இல்லாட்டி முதல் நாள் எடுத்திருந்தால் கூடுதலான ஆட்கள் பரபரப்பாக முதல் நாள் தான் வாங்கி கொண்டு இருப்பார்கள். அதை நீங்கள் பார்த்துருக்கலாம். அடுத்து தான் நாங்கள் கொக்குவில் கொண்டாயில் பகுதி தான் வரும். மருதனாமடம் முடிஞ்சுது. அங்காள பக்கம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். கொக்குவில் சந்தி பகுதியை நெருங்கிட்டோம். கொக்குவில்லையும் வந்து கொஞ்சம் கடைகள் இருக்குது, பெரிய அளவில் இல்லை. எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறேன். என்ன போட்டிருக்கான், புட்டு கொத்து பிரியாணி எல்லாம் போட்டு இங்கே குவளையமண்டு அடிசலுக்கு பக்கத்தில் இருக்கிற கடை உண்டு என்ன செய்கிறான், சின்ன அளவில் ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி. போன முறை தீபாவளிக்கு தான் இந்த என்ன இடம் சுப்பிரமணியம் பக்கத்தில் பண்ண பக்கத்தில் ஸ்ட்ரீட் ஃபுட் செய்தவங்க. உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து போட்டிருப்பேன். கொஞ்சம் சொதப்பல், சாப்பாடு ஒன்றுமே இல்லை, சும்மா பர்கர் மாதிரி ஏதோ செய்திருந்தாங்க. பாருங்கள், இன்றைக்கு வந்து சனம் வீட்டில் வேண்டின உடுப்புகளை போட்டுக்கொண்டு அட்டகாசமாக கொண்டாட வலிக்கிட்டாங்க போல். வெளியில் கொஞ்சம் ஆள் நடமாட்டம் குறைவாக தான் இருக்குது. இதேன்னு சொல்லி சொன்னால் மலேசியாவில் அட்டகாசமாக இருக்குமென்னு சொல்லி நாங்கள் வீடியோ பார்த்துருக்கோம். நீங்கள் யாராவது அந்த நேரம் அங்கே நின்றுப்பீங்களா இருக்கும் மலேசியாவில் தீபாவளி டைம் அப்படின்னு சொன்னால் எப்படி கொண்டாடுறாங்களன்றதை கமெண்ட்ஸில் கருத்துக்களாக அங்கே தூவிக்கொள்ளுங்க. இதில் நாச்சிமார் அம்மன் கோயில் இது. நீங்கள் முதல் நான் இதில் ஒரு சாப்பாட்டு கடை ஒன்று செய்திருந்தேன். ராஜா பக்கம் போய்க்கல அந்த நேரம் காட்டியிருப்பேன். புதிதாக எல்லாம் பெயிண்ட் அடித்து புதுப்பிச்சு வச்சுருக்கிறார்கள். இதில் கொஞ்சம் கடைகள் இருக்குது, முடுப்பு கடைன்னு சொல்லி கொள்வது அளவுக்கு இல்லை. கடையில் உள்ள ஒரு பகுதி தான் நாச்சிமார் கோயிலை நாங்கள் இப்படியே இருந்தபடி தரிசனம் பண்ணி கொண்டு போகலாம். இன்றைக்கு ஆறாதான் முக்கியமாக கோயில் ஒன்றுக்கு வலிக்கிட்டு வந்து கொண்டிருக்கிறா அலங்கார ரூபினியாக. உங்களுக்காக இதில் ஒரு தீபாவளி வாழ்த்து செய்தியேன்னு சொல்லுவாள். நல்லூர் போகிறதாக நினச்சிருக்கிறோம். நல்லூர் வந்து வேறு டைமிங்கில் தங்களோட ஷெடியூலில் இயங்குகிற கோயில். இப்போ திறந்திருக்குமோ என்னவோ தெரியலை, போய் பார்க்கலாம். அங்கே நாங்கள் பலாலி வீதியின் கந்தர்மட சந்தியால் உள்ளே போயிட்டோம். நல்லூர் தானாக அதில் சனம் போய்கொண்டு இருக்குது மோட்டர் சைக்கிள்களில்.
குடும்பம் குடும்பமாக போய் கொண்டிருக்கிறார்கள். இங்கே இருக்கத்தாங்க ஆராய்ஞ்சுதாங்க. இப்பொழுது எங்கள் அலங்கார ரூபினியாக வழிகட்டுருக்கு மாறாவை நீங்கள் பார்க்கலாம். மாறா திரும்புங்க, திரும்புங்க. நல்ல குழந்தை இல்லை வா வாராட வலிக்கிடுதில்ல பாருங்க. கோயிலுக்கு போகிறோன்னா ஒரு களை கட்டி வலிக்கிடுவா. சொல்லுங்க உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கு. தீபாவளி வாழ்த்துக்கள். அது தங்கிலீஷ் வாழ்த்து. நேர எஸ் இந்த சந்தியாலயம். ஓ அந்த சந்தி தான். இங்கே வந்துட்டு டக்குன்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. சிவர் தெரிஞ்சிட்டு இந்தாங்க ஆரா. எல்லாரும் வந்தா இங்கே பத்தி பிடிக்கிற ரியோவில் ஒரே சென கூட்டமாக தான் இருக்கு இப்போ. திரிவண்ட நினைவாலயம் பெர்மனண்டாக கட்டிட்டாங்களே என்ன உண்டு. ஆரா ஆரா சைடு சிவர் எடுக்காதம்மா, அசிங்கமாக இருக்கு. சினமெல்லாம் முண்டி அடிச்சு கொண்டு நிற்குது. நல்லூர் போக மாட்டேங்கிறாங்க, நல்லூருக்கு வந்துருப்பாங்க. அதுக்கும் போலீஸை டியூட்டி போட்டு இருக்கிறாங்க. வளவில நல்ல சனம் நிற்குது. தீபாவளி மாதிரி இருக்குது. ரோடெல்லாம் வெளிச்சோடி போய் கிடந்தது. கொஞ்சம் கொஞ்சம் கோயில்களுக்கு வந்திருப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். நாங்கள் ஒரு இடத்துல வாழ்ந்த நிப்பாட்டிட்டு வரோம். முன்னுக்கடுங்க நல்லூர் அணை நாங்கள் இப்போது நேராக தரிசனம் செய்து கொள்ளலாம் தீபாவளி திருநாளின் போது. வா எடுக்கிறீங்க. லெவின்ஸ் புதுசாக போட்டிருக்கானே ஒரு உணவகம், சைவ உணவகம். இதுக்காலவோ இது மோட்டர் பைக் அது எனக்கு ஒரு பார்க்கிங் ஏரியா மாதிரி. ஓ வெயிலோட விளையாடி வெயிலோட விளையாடி எனக்கு காலை வச்சு வச்சு எடுக்கலாம். அவ்வளோதுக்கு மேரி காலம் மழைய காலம். நாங்கள் உள்ளே போயிட்டு வரோம். உடனே விட்டுட்டு உடனே எடுக்கிறேன். அவ்வளோதுக்கு வெயில்
நல்லூர் கோயிலில் கும்பிட்டுட்டு வந்தாட்டு இப்போ உங்களுக்கு ஒன்று சொல்ல போகிறேன் நான். ஹாப்பி தீபாவளி. குழந்தை தான் சரியா நாட்கள் இப்போம் என்ன இது வந்து நல்லூர் அணை தரிசனம் பண்ணியிருப்போம். அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் 1 ரூபா டிக்கெட்லேயே இருக்கிற நல்லூரான் 20 ரூபா கொடுத்தீங்கன்னா 20 டிக்கெட், 10 ரூபா கொடுத்தீங்கன்னா 10 டிக்கெட் அப்படியே தருவாங்க டிக்கெட். யாராக கொடி கேட்டால் கொடி அந்த காலத்துலேருந்தே கொடின்றது இல்லாத விஷயம் உண்டு. மகிழ்ச்சி இன்றைக்கு உண்மையாக எதிர்பாராத உண்டு. ஆறாக கேட்டதால் அப்பா கூட்டிகிட்டு வந்தவர். உங்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ரியோவில் சனம் குவிஞ்சு நிற்குமென்னு சொல்லி நினைக்கிறேன். தியாக தீபம் திலீபனுக்கான ஒரு சிறிய நினைவாலயம் இருக்குது. இதில் நீங்கள் மாவீரர் நாள் டைமில் அதில் பார்த்துருப்பீங்க. லெமன் ட்ரீயா, மேங்கோ ட்ரீ, ஜாக் ட்ரீ எல்லாம் இருக்குது. அது மாதிரி லெமன் ட்ரீ புதுக்கடை போல். ரோட்னாலே திரும்பினது பாருங்க. நாங்கள் நல்லூர் கோயிலை கும்பிட்டு கொண்டு இப்படி இங்கால வந்து திரும்பி இருந்தோம். அதில் ஸ்டாண்டி ரோட்டால் போய் கொண்டிருக்கோம். இந்த ரோட்டில் கூடுதலாக மோட்டார் பைக், உதிரி பாகங்கள், எலக்ட்ரானிக் கடைகள் தான் இருக்குது. நல்லூரை தவிர சனத்தை வெளி ரோட்டுகளில் பெருசாக காணக்கூடியதாக இல்லை. வெறிச்சோடின மாதிரி தான் இருக்குது. ஒரு கர்த்தால் நாள் மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட. உடுப்பு கடை பக்கங்கள் போனால் அப்படி இருக்குமன்றதை நாங்கள் இப்படியே போய்கொண்டே பார்த்துடலாம். ஓ மணிக்கூட்டு கோபுர வீதின்னா அங்கட அந்த கிளாக் டவரை கொண்டு சேர்க்கும் போல். கீல்ஸா? கீல்ஸ் வந்துட்டுதா? இவ்வளோ காலம் காகில்ஸ் மட்டும்தானே இருந்தால் அப்போ கீல்ஸ் வரும் போல். அந்தாண்ட பிடிச்சிருங்க. ஸ்க்ரீனில் ஒரு கத்தோடுங்காரா ஹாஸ்பிட்டல் ரோட்டால் போய் ஏறப்போகுது பிற்பக்கத்தால். கையெடுங்க ஒரு கத்தோட்டு. டவுனுக்கு கொஞ்சம் சனம். வேறு ஹாஸ்பிட்டல் எப்படியோ ஆக்கள் இருப்பினம் தானே அவடத்தால் ஹாஸ்பிட்டல் ரோட் சனம். பஸ்ஸுகள் பஸ் ஸ்டாண்டுகளுக்கு போய் வர சனங்களாவது இருக்கும். யாழ்ப்பாணம் இப்போ நல்ல முன்னேற்றம். உங்களுக்கு போன முறையான வீடியோவிலே சொல்லியிருந்தேன். எத்தனையோ கடைகள் இங்கே வந்து திறந்துருக்குறாங்க. பிரான்ச்சஸ் உள்ளது. கேசி தென் ஓ ஒரு ஹாஸ்பிட்டல் டைப்பில் கட்டிடுறேன். என்னன்னு சொல்லி பார்ப்போம் கிட்ட போய் அந்த பில்டிங். டீச்சிங் ஹாஸ்பிட்டலோட சேர்ந்தது உண்டு தானோ நோடி இருக்கா? நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஃபேக்கல்டி ஆஃப் மெடிசின். அதில் ஒரு போர்ஷனை கொண்டு இங்கேயும் போட்டிருக்காங்க. கிளினிக்கல் ட்ரைனிங் அண்ட் ரிசர்ச் பிளாக். ஏன் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டின்ற ஒரு பகுதியை கொண்டு வந்து இதில் அடிச்சிருக்காங்க. இல்லை, இது இருவழிப்பாதை தான். இல்லை, இருவழிப்பாதை. போகலாம் வரலாம். அப்புறம் இல்லாட்டி இடையில மறைச்சு விட்டுடுவாங்கல்ல. கடைகள் தெரியத்தக்கதா இடங்க. இந்தியாவில் தான் இனி அமளியா உடுப்பு கடைகள் வரும். போன வருஷத்துக்கு முதல் வருஷ தீபாவளி எடுத்து போட்டு நாங்கள் கவனம். நேரப்படிங்க அது பாரம் கொஞ்சம் ஆஃப் தான். கடையில் திறந்துருக்காங்களா இறக்கிற வாசி கடை.
நாளுக்காக திறப்பாங்களாக்கள். இப்படி இருக்குது பாருங்க, யாழ் நகரம் தீபாவளி அன்று. கோப்ரோவை கவனிக்கவும், மிகவும் வெயிட்டானது. நாங்கள் ஒரு முறை வந்து நடந்து ஃபுல்லாக திரிஞ்சு பிரித்து மேய்ஞ்சு எடுத்துருந்தோம் போன வருஷத்துக்கு. முதல் வருஷம் அது ஷாப்பிங், மற்றது தீபாவளிக்கு முதல் நாள். அதான் நல்ல பீக்கில் இருக்கும் ஜனம். இது அண்டு கொஞ்சம் மோஞ்சிடுவீனம். ஓ, வெயிலோடு விளையாடி கொண்டு போலீஸ்காரர் ஏதோ சாப்பிட்டு நிற்கிறாங்க. இது ஃபுல்லாக நகைக்கடை தெரு, கஸ்தூரியார் வீதி. அவங்க எல்லாருமே போட்டு வேண்டியக்கு. யாழ்ப்பாண மக்கள் எப்படி தங்களுடைய தீபாவளி நாளை கொண்டாடுகிறார்கள் என்றதை நீங்கள் இங்கே இருக்கிறார்கள், வெளி மாவட்டங்களில் இருக்கிறார்கள், வெளிநாடுகளில் இருக்கிறார்கள், எல்லாரும் இந்த வீடியோவால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். என்ன சொல்கிற, கொரோனா முடிஞ்சு பொருளாதார இந்த நெருக்கடிக்கு பிறகு கொஞ்சம் குறைவுன்னு தான் சொல்லணும். முந்தின கொண்டாட்ட அளவுக்கு வெடி கூட ஒழுங்கு அங்கட ஊர்களில் வெடிக்கையில், இல்லாட்டி நிறைய வெடி கொளுத்தி போடுவாங்க. சரியான குறைவு. அது மாதிரி தான் எல்லா இடமுமே இருக்குது. புதிய அரசாங்கம் என்னதான் செய்கிறன்ற அவரோட சனம் இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்குது. ஏதாவது ஒரு விடிவு வருமானு சொல்லி இப்படித்தான் போகுதுன்றதை நாங்களும் பொறுத்திருந்து தான் பார்ப்போம். இதுக்களால் இப்படியே சுற்றி சுழண்டு கொண்டு வந்து நாங்கள் மீண்டும் கேகேஎஸ் ரோட் பகுதியை வந்து சேர்ந்திருக்கிறோம். இந்தியாவில் இருக்கிறதுலாம் அநேகம் விளக்குகள், சுவாமிக்கு அந்த சில்வர் மாய், பின்னுக்கு அந்த படமாடம் மாதிரி இருக்கிறது, மற்ற படங்கள் விற்கிற கடையெல்லாம் இதில் அநேகமாக இருக்கும். மற்றபடி அதுகளும் கூடுதலான அளவுக்கு பூட்டுத்தான் கடை. கிட்டத்தட்ட நாங்கள் இப்போ யாழ்ப்பாண நகரத்தை சுற்றி வந்துட்டோம். நகரத்தை என்று சொல்கிறது கடைகள் இருக்கக்கூடிய பகுதியை நகரம்னு சொல்லி சொன்னால் அங்கால கோட்டை பகுதி அது ராக சொல்லலாம். கடைகள் இருக்கக்கூடிய நகர பகுதியை நாங்கள் சுற்றி வந்துட்டோம். எப்படி இருக்குது நம்மளோட யாழ்ப்பாணத்தில் இந்த கொண்டாட்டம் உள்ளதை நீங்கள் இந்த காணொலியினூடாக பார்த்து கொண்டு கருத்துக்களையும் அனைவருக்கும் தீபாவளி நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுங்கள். இத்துடன் நான் என்னுடைய காணொலியை நிறைவு செய்து கொள்கின்றேன். அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. இதில் வந்து உடுப்பு சேல் இந்த பெரிய இதுக்குள்ள போட்டிருக்குறாங்க, கிரவுண்டில் போட்டிருக்குறாங்க. அதாவது தமிழ்நாமப்படி எங்கள் காவாலையான்னு சொல்லி பனைமரம் வழியேறி பார்த்து அந்த கிரவுண்ட் வளமையாக எங்கே நடக்கிறேன்னு சொன்னால் வீரசிங்கம் போரில் தான் கொண்டாந்து கொஞ்சம் கடையில் உடுப்பு போட்டு அதுக்குள்ள சேல் போகிறது. இந்த முறை இதில் பெரிய சேல் ஒன்று போயிருக்குது. தெரியும் எங்களுக்கு இன்றைக்கி இஞ்சாரி பக்கம் வந்ததால் கண்டம். இன்றைக்கு சிவகார்த்தி என்ற படம் தீபாவளிக்கு வெளியாகி இருக்கிற நேரம் இதில் போகிற படிவட்டையெல்லாம் அங்கே தான் போகிறாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். என்ன படம்னு சொல்லி சொன்னால் அமரன் படம். நாங்கள் வேட்டியன் ரிலீஸ் ஆன டைம் அதில் ட்ரெய்லரே போயிருந்துச்சு. நாங்கள் வேட்டியன் படத்தை இங்கே பார்த்துருப்போம், ஹெஃப்லாக் சிட்டியில் இருக்கக்கூடிய தியேட்டரில். இப்போ ஹாகில்ஸுக்குள்ள சனமலை மோதல்னா இந்த நேரம் சாமான் பண்ணுற இல்லையாக்கள் தியேட்டருக்கு வந்த சனம் இல்லை. இங்கே அமரன் போஸ்டர் ஒட்டி இருப்பாங்களே, நாங்கள் வந்த விதத்துக்கு தெரியல. ஆரா மோட்டர் பைக் விளக்குக்கு நல்ல வடிவாக பிடிச்சு கொண்டு வந்தவா முன் சீட்டில் அழகு சுந்தரியாக வலிக்கிட்டு கொண்டிருக்கிறா. ஆரா இப்போ எங்களுக்காக வீடியோவில் கேப்சர் பண்ணி கொண்டு வந்து கொண்டிருக்கிறா. ஹாஸ்பிட்டல் ரோடு கொஞ்சம் ஓஃபாக தான் இருக்குது, என்ன வளமையான க்ரௌடுக்கு சனம் குறைவு. இல்லாட்டி இந்த லேனுக்குலாம் சனம் மொச்சு போய் நிற்கும். அந்த லேன் வியாபாரமே நிப்பாட்டி இருக்கிறாங்க. இன்றைக்கு இவ்வளோ நாளும் விற்று களைச்சிருப்பாங்க போல்.
அவ்வை பாட்டி நாம் கிளவி நிற்கிறார். அனைத்து கடைகளுமே பூட்டு, கடை அடைப்பு மாதிரி ஒரு தினமாக இருக்குது. நாங்கள் எல்லா இடம் பார்த்துருப்போம். இது வந்து ஒரு மிக நெருக்கமான பகுதியாக இருக்கிறதால இந்த ரோட்டையும் ஒர்க் அவங்களுக்காக காட்டிடலாம். தீபாவளி நாளுக்கு அப்படி தான் இருக்குன்னு சொல்லி தான் இதால் வந்தோம். சரி, நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து இப்போ வலிக்கிட்டு எங்களோட ஊருக்கு போக போகிறோம். இத்துடன் காணொலியை நிறைவு செய்து கொள்கின்றோம். நன்றி. இத்தனை தடவை சொல்ற பரவாயில்லை. சாரல் தமிழி தனித்துவமான ஒரு சிறிய குழு. எங்களுடைய காணொலிகள் யாவுமே உங்களுக்கான. உங்கள் பார்வை ஒன்று போதுமே உன் குழலில் நான் வளர. நீங்கள் மறக்காமல் செய்யும் சப்ஸ்கிரைப்பும் பெல் ஐக்கனும் கசரடு கற்கும் மாணவர்களுக்கு ஒரு கொப்பியாகும். சாரலின் தூரலில் நனைந்து உங்களை சற்றே புத்துணர்வு ஆக்கிக் கொள்ளுங்கள்.